வணக்கம் நேயர்களே, என்ன படிக்கலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் 10th முடிச்சுட்டு பாடப்பிரிவுகள் எந்த மாதிரியான பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுப்பது, +2 முடித்தவுடன் எந்த மாதிரியான கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பது போன்ற உங்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக திருமதி எஸ். புவனேஸ்வரி அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கார்கள். அவர்களை வரவேற்போம். வணக்கம் மேடம். இந்த இனிய மாலை வேளையில் உங்களை வரவேற்பதில் பொதுவாகவே இப்போ பாடங்களை படிக்கும்போது ஒரு மதிப்பெண் அடிப்படையில் தான் ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு படிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மதிப்பெண் அடிப்படையில் படிக்கிறது நல்லதா, அல்லது ஒரு படிப்புனா எப்படி இருக்கணும்? என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது, ஒரு குழந்தை மதிப்பெண் நல்லா வாங்கினா கூட தனக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, ஒரு ஆப்டிடியூட். அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ஆப்டிடியூட் பேஸ் பண்ணி படிச்சா நமக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை செய்யும்போது, அது முழு மனசோடு நம்ம பண்ணும்போது அதோட ரிசல்ட்டே ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி படிப்புமே நமக்கு என்ன பிடிக்குமோ, நமக்கு என்ன ரொம்ப நல்லா வருமோ அதை மனசுல கொண்டு என்ன டாபிக் எடுத்துக்கலாம், என்ன சப்ஜெக்ட் 11th எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு 8ஆம் கிளாஸ்லேயே நம்ம பிளான் பண்ணிட்டு வந்தோம்னா ஈஸியா இருக்கும். இப்போ பொது தேர்வுக்கு தயாராகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 10th +2 இந்த மாணவர்கள் தேர்விற்கு எப்படி திட்டமிடுறது, எப்படி படிக்கிறது, எதன் அடிப்படையில் எந்த மாதிரியான திட்டமிடுதலோடு படித்தா நல்ல மதிப்பெண் வாங்க முடியும், கூடவே அறிவையும் திரட்ட முடியும்? மார்க் மட்டுமே இல்லாமல் அந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுண்டு மனசுல வாங்கிண்டு தனக்கு என்ன விதமா ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த விதத்துல ப்ரெசென்ட் பண்ணி நல்ல நீட் ப்ரெசன்டேஷனும் ஃபோக்கஸ்டா படிச்சு நல்ல டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் இருக்கு அப்படின்னா முந்தின நாள் படிக்காம இல்லை ப்ரீ பிளான்டா இந்த வருஷம் ஃபுல்லா, அதான் 8ஆம் கிளாஸ்லேயே நம்ம பிளான் பண்ணிக்கிறது நல்லது சார். 10th அப்புறம் நான் இந்த கோர்ஸ் எடுக்கணும், எனக்கு லைஃப்ல இந்த கெரியர் இருக்கணும் அப்படிங்கிறது. இதுக்காகவே இப்போ முக்கால்வாசி ஸ்கூல்ஸ்ல 9th பசங்களுக்கு we have this கெரியர் ஓரியன்டேஷன் கொடுத்துறோம். அவங்களோட ஆப்டிடியூட் என்ன அப்படிங்கறத முதல்ல இந்த சிசி பேட்டர்ன்ல நம்ம பிரைமரியிலேருந்து அந்த குழந்தைக்கு என்ன இஷ்டம் அப்படிங்கிறத பார்த்துட்டு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும், எதுல நல்லா பண்ணும், எந்த விதத்துல இந்த சப்ஜெக்ட் நல்லா படிக்கும், எது அதுக்கு ஈஸியா புரியுறது அந்த குழந்தைக்கு, அதெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி இந்த குழந்தைக்கு எந்த ஏரியாவில் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் கொடுக்கணும், எதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், என்ன பண்ணினா அந்த குழந்தை ஈஸியா படிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி நாங்கள் வி கைட் the டீச்சர்ஸ் வி கைட். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் போது இப்போ சிசி பேட்டர்ன் பிரகாரம் 100 மார்க்ஸ்க்குமே அந்த குழந்தைகளுக்கு எக்ஸாம் எழுது கிடையாது சிபிஎஸ்சி போர்டை பொறுத்த வரைக்கும். அந்த பசங்க அவங்க அந்த வருஷம் ஃபுல்லா பண்ற ஆக்டிவிட்டிஸ் இட்ஸ் மோர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் தான். ஆக்டிவிட்டி பண்ணி அந்த குழந்தைங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றாங்களோ அதுக்கும் வேணுங்கிற வெயிட்டேஜ் கொடுத்துட்டு ரிட்டன் எக்ஸாமுக்கும் வெயிட்டேஜ் கொடுத்து தான் பேலன்ஸ் பண்ணி போகிறோம். ஸோ அதுலேயே அந்த குழந்தைங்க கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும், ப்ரெசன்டேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ 10th அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், +2க்குமே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா 10th ஒரு 400 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்துட்டாவே அதை முதல் குரூப் ஃபர்ஸ்ட் குரூப் தான் எடுக்கணும், மேத்ஸ் பயாலஜி அதை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்றாங்க. உங்களுடைய கருத்தில் இவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது மாதிரி நல்லா படிக்கிற பசங்க எல்லாம் வெறும் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் மெடிசன் மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த பசங்களோட ஆப்டிடியூடா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அது முக்கால்வாசி பேரண்ட்ஸ் கம்பல் பண்றதுனால தான் பசங்க எடுக்கிறாங்க. என் குழந்தை நல்ல மார்க் வாங்கியாச்சு, இந்த டியூட்டோரியல் போச்சு, அந்த சென்டர் போ நல்ல 98 99 வந்தாச்சு. ஸோ இந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ஸ்ல பை டிஃபால்ட் என்ன பண்றோம், நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் சயின்ஸ், பியூர் சயின்ஸ் நம்ம ஆஃபர் பண்றோம். 99 98 வாங்கினாங்கன்னா பசங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் பண்ணினா கூட அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ண, பேரண்ட்ஸ் இங்கே ரொம்ப வைட்டல் ரோல் பிளே பண்றாங்க சார். தனக்கு என்ன முடியலையோ அது பசங்க மூலியமா நடத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தன் குழந்தைக்கு என்ன நல்லது, தன் குழந்தைக்கு என்ன ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத பார்த்து மேபி 99 கூட வாங்கிக்கலாம் சயின்ஸ்ல. அந்த குழந்தை ரொம்ப கிரியேட்டிவா இருக்கலாமே, எக்கனாமிக்ஸ் மேபி கரண்ட் அஃபேர்ஸ் அந்த குழந்தைக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், பாலிடிக்ஸ்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஃபேஷன் டிசைனிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அந்த குழந்தை கொண்டு போய் நீங்க MBBS கேட்டீங்கன்னா அங்கே நல்ல மார்க் வாங்குவோம் அந்த குழந்தை. பிகாஸ் அந்த குழந்தை IQ இஸ் வெரி குட். அந்த இமோஷனல் கோஷன்ட் ஆனால் அதுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. அம்மா அப்பா படிக்க சொன்னாங்க, நல்ல மார்க் நம்ம வாங்கிட்டோம், அதனால படிச்சிடும் அந்த குழந்தை. படிச்சுட்டு நிஜமாலே அந்த குழந்தை தான் பண்ற அந்த வேலையை ஆஸ் அ டாக்டர் அதை என்ஜாய் பண்றதா அப்படின்னு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா there will be a pinch. நான் இது மாதிரி ஆயிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேனோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிச்சயமா இருக்கும். ஸோ மார்க் வாங்கினா சயின்ஸ் தான் எடுத்துக்கணும், BE தான் பண்ணணும், மெடிசன் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டல் பிளாக்கை ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதை we should remove that from our mind. அந்த குழந்தைக்கு என்ன ஆப்டிடியூட் அதை பண்ணணுங்கிறதுனால தான் இப்போ CBSE போர்டு ரொம்ப இன்சிஸ்ட் பண்றது. இந்த CCல கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன்ங்கிறது மார்க் மட்டும், ரிட்டன் எக்ஸாம் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. அந்த குழந்தைக்கு நல்லா படிக்காத குழந்தை கூட வேற எதுலையாவது நல்லா வரலாம்,
அதை நீங்க டேப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் போர்டோட மெயின் குறிக்கோள். ஸோ நம்ம என்னதான் மார்க் வாங்கினாலும் அந்த குழந்தைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு பார்த்து நீங்க அதுல சேனலைஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா இருப்பாங்க லைஃப்ல. இப்போ வந்து 400க்கு மேலே 450க்கு மேலே 10th ப்ளஸ் டூவில் வந்து 1100க்கு மேலே 150க்கு மேலாம் எடுக்கிறாங்க. இப்போ இந்த மாணவர்கள் திறன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மதிப்பெண்ணுக்கும் இவங்களுடைய திறமைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இப்போ வந்து மதிப்பெண்கள் அதிகமாக எடுக்கிற குழந்தைகள் அனைவருமே திறமையாக இருக்காங்க? அது நிச்சயமா இல்லைங்கிறது நமக்கே தெரியும். நிறைய ரிசர்ச் எல்லாம் சொல்றது மார்க் நல்லா வாங்கினா கூட ஒரு ப்ரொஃபஷன் ஒரு கெரியர் அப்படின்னு போகும்போது அந்த குழந்தைங்களுக்கு தன்னை ப்ரொஜெக்டும் பண்ணிக்க தெரியல, ஒரு கம்யூனிகேட்டும் பண்ண தெரியல. நல்ல மார்க் வாங்கினா கூட படிச்சு எழுதி மார்க் வாங்கினா கூட நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இப்போ இருக்கிற இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் விச் ஆல் தி சில்ட்ரன் ஷுட் ஃபோக்கஸ். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணலாம்? நல்ல ரீடிங். நம்ம படிக்கிற காலத்துல லைப்ரரி நிறைய நம்மளாம் யூஸ் பண்ணிருப்போம் சார். இப்போ இருக்கிற பசங்க எனக்கு தெரிஞ்ச நெட்டு தான் நிறைய யூஸ் பண்றாங்க. வெரி ரீடிங் ஹேபிட்ங்கிறது இட் இஸ் கோயிங் டவுன். அது மாதிரி இல்லாமல் நிறைய புக்ஸ் படிச்சு அவங்களோட லாங்குவேஜ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. when they focus and develop their communication skills, அதே மாதிரி இமோஷனல் கோஷன் சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் பண்ணாங்கன்னா எந்த ஃபீல்டு எடுத்திருந்தாலும் பசங்க நிச்சயமா ஷைன் ஆவாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த ஸ்கில் வந்து எந்த வயதுலேருந்து ஆரம்பிக்கணும்? இப்போ வந்து இது ஒரு முழுமை பெறணும், ஒரு வேலைக்கு போகும்போது கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து நல்லா பெட்டராக இருக்கணும் அப்படின்னா எந்த வயதுல இருந்து அந்த ஸ்கில் ஆரம்பிக்கணும்? அந்த சீடை வந்து நீங்க கேஜிலே சோ பண்ணிடணும். அந்த விதையை வந்து கிண்டர் கார்டன் லெவலே சோ பண்ணிடணும். நல்ல பேச்சு திறன் இருக்கிற குழந்தை அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு வந்து மென்டல் பிளாக் ஏதாவது ஒரு குழந்தை சொல்ல வந்ததுன்னா தானே கிரியேட்டிவா ஏதாவது சொல்ல வந்ததுன்னா அதை வந்து அப்புறமா பேசுறது மாதிரிலாம் டிஸ்கரேஜ் பண்ணாம மோட்டிவேட் பண்ணி தான் என்ன அந்த குழந்தை என்னதான் கம்யூனிகேட் பண்ண விரும்புறது அப்படிங்கறத நம்ம பொறுமையா கேட்டு என்கரேஜ் பண்ணி கைட் பண்ணிட்டே வந்தோம்னா 6th ஸ்டாண்டர்ட் வரதுக்குள்ள அதோட பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். அதுக்கும் மேல இன்னும் ஃபோக்கஸ்டு அது டீச்சர்ஸ் பிளே வைட்டல் ரோல். அந்த குழந்தை வந்து பேச்சா வைக்கணும், நல்ல ஒரேட்டரா இருப்பாங்க, இல்லை நல்ல போயம் எழுதுறவங்களா இருக்கலாம், இல்லை நல்ல ஸ்டோரிஸ் எழுதுறவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து பண்றது ஸ்கூல்ஸ் டெய்லி. அண்ட் 10th நல்ல லாங்குவேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குழந்தைங்கலாம் எதுக்காக சயின்ஸ் எடுத்துக்கணும்? தேவையில்லையே. ஹியூமனிட்டிஸ் எடுத்துக்கலாமே, லிட்ரேச்சர் படிக்கலாம். அண்ட் சோஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பசங்கலாம் ஹிஸ்டரி எடுத்துக்கலாம், ஜியாகிரபி, அது மாதிரி நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. ஸோ தனக்கு பிரியமான சப்ஜெக்ட் எடுத்து பண்ணோம்னா எல்லா ஸ்ட்ரீம்ஸ்லையுமே நிச்சயமா ஸ்கோப் இருக்கு. வந்து பொன் வித்யாசரம் அந்த கொலப்பாக்கம் பிரான்ச்சுடைய பிரின்சிபலா இருக்கீங்க. ஒரு பிரின்சிபலா இப்போ ஒரு குழந்தையை எப்படி நீங்க வந்து உருவாக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஹியூமன் பீயிங்கா சிஸ்டர், ஒரு குழந்தையோட ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு குழந்தை எங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் வெறும் படிப்பு மட்டும் அப்படின்னு நாங்கள் ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. அந்த குழந்தையோட எல்லா விதமான டெவலப்மெண்ட், சின்ன வயசுலேருந்து அந்த மோட்டர் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்லேருந்து அந்த குழந்தையோட ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, இல்லை வேற என்ன திறன் அந்த குழந்தைக்கு இருந்தாலும் சரி, அதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை நல்லா என்கரேஜ் பண்ணி அதுக்கு சப்போர்ட் பண்ணி groom them very well. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தையோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டுமே ஒரு டீச்சரோட வேலையோ இல்லை ஒரு ஸ்கூலோட ரெஸ்பான்சிபிலிட்டியோ கிடையாது அப்படிங்கிறது வி ஸ்ட்ராங்லி பிலீவ். ஒரு ஸ்கூலோட ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு மோல்ட் அ சைல்ட் ஓவரால் டெவலப்மெண்ட். அதாவது ரொம்ப எவல்யூஷன் ஆஃப் அ சைல்டு வந்து நம்மளோட கையில தான் இருக்கு, டீச்சர்ஸ் கையில தான் இருக்கு. வந்து இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடத்தை புரிந்து கொண்டு படிப்பது வந்து மிக மிக குறைவாக இருக்கிறது. இப்போ வந்து மனம் செய்து எந்த ஒரு பாடத்தையும் வந்து மனப்பாடம் செய்து கிட்டத்தட்ட வந்து கணிதத்தையும் மனப்பாடம் பண்ணி பண்ணுற ஸ்டேஜ்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த சிசி வந்திருக்கு. ஸோ எதையுமே மனப்பாடம் பண்ணினா எழுதி மார்க் வாங்கிடலாங்கிற கான்செப்ட் இருக்கக்கூடாது. அந்த குழந்தைங்க வந்து எல்லாத்தையுமே புரிந்து தான் படிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அந்த சிசிஐ பொறுத்த வரைக்கும் அந்த சிலபஸை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே இட் வில் பி இன்டர்லிங்க்ட். ஸோ மேத்தமேட்டிக்ஸ்ல நான் இப்போ ஒரு கான்செப்ட் கத்துக்கிறேன் அப்படின்னா அது எப்படி நான் வந்து சயின்ஸ்லயோ இல்லை சோஷியல்லையோ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் அந்த சாப்டர் நடக்கும்போது அதுக்கு ரிலவெண்டா தான் பக்கத்து அடுத்த சப்ஜெக்ட்ஸ்லயுமே நடக்கும். அது மாதிரி ரிலவெண்டா படிக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகும், மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லாத போயிடும்.
இல்லையா பேசிக் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுதுன்னா அது அந்த குழந்தை உடனே இன்னொரு சப்ஜெக்ட்ல அப்ளை பண்ண போகுது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓரியன்ட் லேர்னிங் வந்து இட் இஸ் ரியலி வெரி வெரி குட். ஸோ இந்த மனப்பாடம் பண்ணோம்னா எவ்வளோ சார் நம்ம மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஃபியூ இயர்ஸ் மேபி, ரைட்? பட் லைஃப் லாங் நம்ம ஒரு கருத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதை ப்ராக்டிக்கலாக செயல்படுத்தினாதான் மனசுல நிற்கும். நம்ம சின்ன வயசுல படிச்ச ரைம்ஸ்லாம் கூட நமக்கு ஞாபகம் இருக்கும். பட் 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 10th படிச்ச சயின்ஸ் ஃபார்முலாஸ்லாம் இப்போ கேட்டால் கூட வி வில் ஃபம்பிள். ஸோ அது காரணம் என்ன, நம்ம மனப்பாடம் பண்ணணும். சின்ன வயசுல நம்ம மனப்பாடம் பண்ணணும். ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம் நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளை.